கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கவனிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 15 முதல். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமை நோக்கி பயணிக்கிறார். ஆண்டவர் இயேசுவும் ஒரு முறை தன்னுடைய ஊழியத்தின் இறுதி பாகத்திலே அவர் எருசலேம் பக்கமாக தன் முகத்தை திருப்பி பயணித்தார் என்று பார்க்கிறோம். அது எதை காட்டுகிறது என்றால், அவரோட இறுதி பயணம், நமக்காக பலியாக போகிற ஒரு இறுதி பயணம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய வயதான காலத்தில் எருசலேமை நோக்கி போவதை போல இருக்கிறது. ஆனாலும் இன்னும் பல ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்வார். எருசலேமை நோக்கி ஒரு பயணம் என்பது அன்னைக்கு யூதர்களுக்கு, அதிலும் ஒரு பரிசேயனாக இருந்த ஒருவருக்கு அதிக சந்தோஷமான ஒரு விஷயம். அங்கே பண்டிகைக்காக குறிப்பாக போவதுண்டு. பல தேசங்களிலே இருந்து சிதறியவர்கள் எல்லாருமே எருசலேமுக்கு வருவார்கள். செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி, சீப்ரு தீவான் ஆகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், லூக்கா மற்றும் 7 புறஜாதி சகோதரர்கள் உடன் பயணிக்கிறார்கள் இந்த பயணத்துல. அந்த மினசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே தங்கும்படியாக ஒரு ஏற்பாடு. காரணம் என்னன்னா, எருசலேமுக்கு போகும் பொழுது பவுலை அங்க பெரிதாக யாரும் வரவேற்க மாட்டார்கள். அவருக்கு பெரிய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு வரவேற்பு இருக்காது. குறிப்பாக அங்கே இருக்கும் அப்போஸ்தலர் மற்றும் மூப்பர்கள் கூட அப்போஸ்தலனாகிய பவுலை சற்று வித்தியாசமாக பார்ப்பார்கள். அதை அவர் போய் சேர்ந்த பிறகு நடந்த உரையாடல், ஒரு அனுபவம், அதை வாசிக்கும் போது நமக்கே புரிய வரும். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, எருசலேமிலே இன்னார் வீட்டிலே அவர் தங்குவார் என்று சொல்லி. எருசலேமிலே பண்டிகை காலத்திலே இடம் கிடைக்காது. பல தேசத்திலிருந்து வருவார்கள். அதனாலே அங்கே தங்குவதற்கான இடம் வாய்ப்பே இல்லை. அப்போ முன்கூட்டியே இவருக்கான ஏற்பாடு சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபிடத்துக்கு போனார். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். யாக்கோபிடத்துக்கு போனான், மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அப்படியானால் திட்டமிட்ட ஒரு சந்திப்பு. அங்கே யாக்கோபு இருக்கிறார். ஏற்கனவே அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் போன பொழுது யாக்கோபு மற்றும் அப்போஸ்தலர்கள் அங்கே இருந்தார்கள். புறஜாதியாருக்கு எப்படி நடத்த வேண்டும், அவர்களுக்கு சட்டங்களை எவ்வளவு லகுவாக்க வேண்டும் என்று முன்ன ஒரு சங்கம் கூடியது. நம்ம ஏற்கனவே படிச்சோம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல. அவர்கள் மேல் அதிகமான பாரங்களை சுமத்த வேண்டாம், சும்மா 2-3 விஷயத்தை மாத்திரம் அவங்க கவனமாக செய்து கொள்ள சொன்னால் போதும் என்று அங்க முடிவு செய்யப்பட்டது. அது ஒரு கூட்டம் கூடினாங்க. இப்பொழுது பவுல் யாக்கோபினிடத்துக்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அப்படியானால் பவுல் வருவதை அறிந்து பவுலை சந்திக்கத்தக்கதாக அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு ஆயத்தமாக இருந்திருக்கிறாங்க. இந்த சந்திப்புல அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினால் தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடக்கிறது. புறஜாதிகளிடத்திலே தேவன் செய்தவைகளை ஒவ்வொன்றாக விவரித்து சொன்னான். ஒரு ஊழியம் செய்துவிட்டு எருசலேமுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் போறாங்க அப்படின்னு சொன்னா, குறிப்பாக எருசலேம் ஒரு தலைமையகம் போல செயல்பட்டது. ஆனால் அப்படி அல்ல. அது ஒரு ஒரு ஆரம்ப காலத்துல அப்படி ஒரு தோற்றம் இருந்தது. இன்னொன்னு, எருசலேமில் அப்போஸ்தலர்கள் எப்பொழுதுமே அங்கேயே இருந்துருவாங்க.
மற்றவர்கள் சிதறி போய் பல இடங்களில் ஊழியம் பண்ணுவாங்க. மிகப்பெரிய அளவுக்கு எருசலேமிலே கிறிஸ்தவர்கள் சிதைக்கப்பட்ட போது, அவர்கள் ரொம்ப துன்பப்படுத்தப்பட்ட போது கூட அப்போஸ்தலர்கள் மட்டும் எருசலேமில் இருந்துட்டாங்க. மற்றவங்க தான் வெளியில சிதறி போனாங்க. அப்போஸ்தலர் 8 நம்ம அதை வாசித்தோம். இங்க எப்படி அழகா அந்த ரிப்போர்ட் கொடுக்கிறாரு பாருங்களேன். தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். தேவன் நம் வாழ்வில் செய்தவைகளை ஒருவரிடத்துல நாம் சொல்வதானால் அங்கே யாரை முதன்மைப்படுத்தலாம்? தேவனை முதன்மைப்படுத்தணும். அதனாலதான் நாம் பெரும் நன்மைகளை கூட ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது, தேவன் எங்களுக்கு இதை செய்தார், தேவன் எங்களுக்கு இதை கட்டி கொடுத்தார், தேவன் இதை வாங்க உதவி செய்தார். உண்மையாதான். நாம் சம்பாதித்து அந்த பணத்தை சேமித்து ஒன்றை செய்தோம் என்று இருந்தாலும் கூட சொல்லும் பொழுது நாம் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? தேவனை தான் மகிமைப்படுத்த வேண்டும். இத தேவனே சொல்லி கொடுத்தார். வேற கானான் தேசத்துல தன் ஜனங்களை அனுப்பும் போது உள்ள போய் நீங்க அங்க வாழுங்கப்பா, எல்லாம் பங்கு போட்டு குடியிருந்து சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லி அனுப்புற டைம்ல சொல்றாரு, நீங்க அங்க போய் வாழும்போது என் திராணி இதை செய்தது அப்படின்னு ஒரு நாளும் நினைச்சிடவும் கூடாது, பேசிடவும் கூடாது. அந்த ஒரு எச்சரிக்கையை சொல்லி தான் அவங்களை அனுப்புறார். பெற்றார் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி அவர்களை மதிப்போட மரியாதையோட பேசணும், நடக்கணும்னு சொல்லி கொடுக்குற மாதிரி தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்போ இந்த இடத்துல தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாக விவரித்து சொன்னான். 20ஆம் வசனம் நல்ல நுணுக்கமா நம்ம இந்த பகுதியை கவனிக்கணும். இது சாதாரணமா கடந்து போகும் ஒரு பகுதி தான். ஆனால் இதுல சில விஷயங்களை, பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதருக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளா இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். இங்கதான் ஒரு அரசியல் தலைவர்கள் ஒன்றாக கூடி பேசும்போது, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா, ஆளுங்கட்சியில இருக்கிறவர்கள் திட்டங்களை எல்லாம் சொல்லுவாங்க, எதிர்கட்சியில இருக்கிறவங்க அதை டிஃப்யூஸ் பண்ற மாதிரி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க தமிழக பட்ஜெட் நேத்து வெளிவந்தது, நேத்து நைட்ல இருந்து இன்னை வரைக்கும் கூட நீங்க நியூஸை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, எதிர்கட்சி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நாங்க இருந்தப்ப எவ்வளவு செஞ்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் மனசுல, ஆஹா இந்த ஆளுங்கட்சி இப்ப நமக்காக இவ்வளவு திட்டங்களை இவ்வளவு பெருசாலாம் பண்ண அப்படின்னு நினைச்சிடவே கூடாதுன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த இடத்துல இந்த வரலாற்று ஆசிரியர்கள், இந்த வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்து அதை பகுத்து நமக்கு சொல்பவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. என்னன்னா, இங்க இவர் என்ன சொன்னாரு? தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவர்களை விவரித்து சொன்ன போது அதை கேட்டவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஓ குட், வண்டர்ஃபுல், glory to God அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தது என்ன சொல்றாங்க? சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர். அந்த இடத்துல எண்ணிக்கை மேல இல்ல, இங்க எண்ணிக்கை கொடுக்கிறாங்க. யூதர்கள் நடுவில் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளா இருக்கிறதை பார்க்கிறீரே. அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதியார் நடுவிலே அப்போஸ்தலனாக ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர். எருசலேமில் இருந்தவர்கள் யூதர்கள் மத்தியிலே நடக்கும் ஊழியத்தை எப்பொழுதுமே மகிமைப்படுத்துவாங்க, மேன்மைப்படுத்துவாங்க. பவுல் போய் சொன்ன உடனே அதை பார்த்தாங்க. அதெல்லாம் மறுக்கவே முடியாது. தேவ செயலை இவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் தங்களோட பக்கத்துல இருக்கிற பெரிய விஷயத்த, இத பாருங்க, இங்க பாருங்க, ஆயிரம் பேர் யூதர்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி முடிக்கும் போது ஒரு பஞ்ச் கரெக்டா வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? இவர்கள் நியாயப்பிரமாணத்துல வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறார்கள் அப்படின்றார். இருந்தார்கள் சொல்லல, வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க. கூட யாக்கோபு தான் இருக்கிறாரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் யாக்கோபு பக்கத்துல இருக்கிறார்ன்றது இப்ப ஞாபகம் வச்சுன்னு நம்ம படிக்கணும். 21ஆம் வசனம், புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்தசேதனம் பண்ணவும் முறைமையின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்களுக்கு மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்ப தெரியுதுங்களா ஏன் அவங்க இந்த சப்ஜெக்ட் எடுத்துன்னு வந்தாங்க?
சந்தோஷப்பட்டாங்க. உங்க ஊழியத்துல இதெல்லாம் நடக்குது, தேவ செயல் அப்படின்னு உடனே அவன் சந்தோஷப்பட்டாங்க, தேவனை மகிமைப்படுத்தாங்க. ஆனா யூதர்கள் சப்ஜெக்ட, அவங்களுடைய கீழ்ப்படிதல இப்ப ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அவளுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டியிருக்கு. பவுலை பற்றி, அவருடைய ஊழியத்தை பற்றி இவங்க கிட்ட வந்த ஒரு கருத்து ஒண்ணு இருக்கிறது. அது இவங்களுக்கு ரொம்ப நெருடலா இருக்கிறது. அது என்னன்னா, என்ன பண்றாரா அவரு, புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும், ஆக்சுவலா புறஜாதியார பத்தியே கிடையாது சப்ஜெக்ட், புறஜாதிகள் நடுவில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்தசேதனம் பண்ணவும், முறைமையின்படி, நியாயப்பிரமாண முறையின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள், யார் இவர்கள்? ஆயிரமான யூதர்கள், நியாயப்பிரமாணத்துல வைராக்கியம் உள்ளவர்கள்லாம் இப்ப வந்துட்டு இருக்காங்க, விசுவாசத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் எல்லாரும் கேள்விப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப பவுல் ரொம்ப சங்கோஜப்பட்டு அங்க நின்று இருப்பார். என்ன இவர் மனசுக்குள்ள தோணும்? தேவன் எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார், நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது, இயேசுவை சிலுவிலே முடித்து விட்டார், இனி நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. அதனாலதான் நீங்க 15ஆம் அதிகாரம் ஒரு முறை அந்த உரையாடலை பார்த்துட்டு வந்துருவோம். 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 29, அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாதிருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கு நலமாக கண்டது, இவைகளுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும் சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். நீங்க மேல படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த புறஜாதியாருக்கு ரொம்ப பெரிய பாரம் சுமத்த வேண்டாம், அவங்க சும்மா 4 விஷயம் மாத்திரம் கவனமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. அதுல ரொம்ப கவனமா பேசினவர் யாக்கோபுங்க. அந்த யாக்கோபு இப்ப நின்று இருக்கார். இப்போ அந்த மூப்பர் எல்லாரும் பவுலினுடைய நோக்கி பேசிட்டே இருக்கிறாங்க. 22, இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாய் கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்துக்கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணிக்கொள்வதற்கு செல்லுமான செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறது என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்படி இருக்கும் இது? கவனிச்சீங்களா? அப்போஸ்தலர்கள், குறிப்பாக யாக்கோபு அங்க இருக்காரு, மூப்பர் எல்லாரும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பவுல் இதை கேட்டுட்டு இருக்க. பவுல் தேவனால பயன்படுத்தப்படுகிற மிகப்பெரிய ஊழியத்தை பயணித்து பயணித்து பல தேசங்கள் வழியாக கடந்து செஞ்சிட்டே இருக்கிறார். எருசலேமுக்கு வர்றார். ரொம்ப நெருடலான ஒரு சமயம். பவுலோட மனம் கொந்தளித்து கொண்டிருக்கும் நிச்சயமா. ஏன்னா இவர்கிட்ட இப்போ ஒரு கட்டளை போல நீர் செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. யூ ஹேவ் டு டு. ஆயிரமான அந்த யூதர்கள் எல்லாரும் இப்ப விசுவாசத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்க நியாயப்பிரமாணத்துல வைராக்கியமா இருக்கிறவங்க. அவங்களுக்கு முன்னால இந்த விஷயத்த நீ செய்யணும். அதுல ஒரு வார்த்தை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கேள்விப்பட்டாங்கல்ல, என்ன கேள்விப்பட்டாங்க? புறஜாதி நடுவில் இருக்கிற யூத பிள்ளைகள் விருத்தசேதனம் பண்ண வேண்டாம், நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீர் போதித்து கொண்டிருப்பதாக இவங்க கேள்விப்பட்டாங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதெல்லாம் அபத்தம், அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு அவங்க நினைச்சுக்கணும். ஊழிய பாதையில சில விஷயங்களை ஊழியக்காரர்கள் செய்வதை நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது, என்ன இது போதிக்கிறது ஒண்ணு அவர் செய்யறது ஒண்ணா இருக்கே அப்படின்னு தோணும். ரொம்ப கரெக்ட் தான், அது ரொம்ப கரெக்ட் தான். ஏன் இவங்களுக்காக மட்டும் இவ்வளவு இறங்குறாங்க? இவங்களுக்காக மட்டும் ஏன் இவ்வளவு செய்யறாங்க? இவங்களுக்காக மட்டும் ஏன் பரிந்து பேசுறாங்க? இவங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும் ஏன் வரிஞ்சு கட்டின்னு வராங்க? இப்படி எல்லாமே உங்களுக்கு தோணும். உங்களுக்கு அனுபவம் நிறைய இருந்திருக்கும். அப்படிலாம் நீங்க ரொம்ப கால கிறிஸ்தவர்களா இருந்தா நீங்களா பார்த்திருப்பீங்க.
பதில் சொல்ல மாட்டேன். நம்ம பதில கண்டிப்பா படிக்கத்தான் போறோம், பார்க்க தான் போறோம். இப்ப சூழ்நிலை மட்டும் பார்ப்போம். அறிந்து கொள்வார்கள்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்படியானால் ஒரு வதந்தி அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி எருசலேமிலே பரவி இருக்கிறது. அடுத்தது அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலோட ஊழியம் இங்க போறாரு, இப்படி விளையாட நடக்குது அப்படின்ற தகவல்கள் அப்பப்போ வருது. அந்த ஊருக்கு போனவங்க வந்தவங்க மூலமா அப்படி வருது. அப்போ அவருடைய போதனைகளை பற்றியும் தகவல் வருகிறது. அது அப்படியே பரவுது. அது இஸ்ரவேலர் அல்லது யூதராக இருந்து கிறிஸ்துக்குள்ள வந்தவங்க நடுவுல அது ஒரு எதிர்ப்பானதாக இருக்கிறது. எப்படி நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துவிட்ட பிறகு கூட மோசேயை விட்டுற முடியும்? அதெல்லாம் எப்படி நியாயப்பிரமாணத்தெல்லாம் தூக்கி போட்டுற முடியும்? இது என்ன போதனை இது? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மாதிரி பண்ணி அவர் பரிசேயனா இருந்த பரிசேயனுக்கு பரிசேயனாச்சு. அவரு பென்னியமின் கோத்திரத்தான ஆச்சு. அவர் எப்படி அந்த மாதிரியான போதனை செய்யறாரு? அப்படி எல்லாம் அவங்க மனசுக்குள்ள பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கோபம் இருந்திருக்கிறது அவங்களுக்குள்ள. இப்போ ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? இதுக்கு முன்னால படிக்கும், அவர்கள் கூட்டம் கூடுவார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, நீ சிக்கல்ல மாட்டிக்குவ பவுல். எல்லாருமே கூடிடுவாங்க, அப்புறம் உன்னை கேள்வி கேட்பாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நாங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடு. ஒரு பாவனையாக செய்வதை போல ஒரு நெருடலான ஒரு சூழ்நிலைக்குள்ள, இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள நிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே ஊழியக்காரர்கள் நிற்பது உண்டு. கிறிஸ்துக்குள்ள வந்து ரொம்ப காலம் ஆன பிறகு வாழ்வு சாவு சமயங்களிலே விசுவாச குடும்பத்தார் தங்களுடைய மதம் மற்றும் பிற அடையாளங்களை அல்லது அவங்க உறவுகள் செய்வதை செய்ய சொல்லிடுவாங்க. அப்போ ரொம்ப நெருடலா இருக்கும். ஆனா அந்த ஊழியக்காரனுக்கு என்ன தெரியுங்களா பதப்பதைக்கும், ஐயோ இதை செய்யாம விட்டுட்டோம்னா இந்த ஒரு ஆத்துமா வழியாக அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அப்படியே அவங்க விசுவாசம் விட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்படி ஒரு கலக்கம், அப்படி ஒரு பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரடியாக தங்களை அதற்குள் ஒப்பு கொடுக்காமல் நீங்க பண்றத பண்ணுங்க. நிறைய நேரங்கள்ல, மரண நேரங்கள்ல விக்கிரகாராதனைக்கு சமமான விஷயங்களை எல்லாம் உறவுக்காரங்க செய்வாங்க. அப்ப நாங்க வெளியில தூரமா நின்று இருப்போம், தடுக்கவே முடியாது அதை. நீங்க அதுக்கப்புறமா போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு நாம நல்லடக்கம் செஞ்சுட்டு வருவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல வைராக்கியமான ஊழியங்களை செய்து கொண்டிருந்த அந்த சமயத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இத காதுல வாங்கி கேட்டுட்டே இருக்கிறார். 25, விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவர்களை கை கொள்ளாமல் விக்கிரங்களுக்கு படைத்ததற்கும் நெருங்குண்டு செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும் விலையிருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீருமளவு சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வேற வழியே கிடையாது. ஆனா அவர் இதை செய்தார். அவர் ஏன் இதை செஞ்சார் நம்ம கேட்கலாம் பக்கத்துல நின்று. அவர் ஏன் அப்படி செய்தார்? அவர் என்ன மாதிரி வைராக்கியமான நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு? அவரு பிரசங்கத்தை எவ்வளவு வைராக்கியமெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. விக்கிரகாராதனை கூடாதுன்னு பேசியிருக்கிறாரு. நியாயப்பிரமாணம் ஒன்றுமில்லை, அது நிறைவேறுதெல்லாம் பேசியிருக்கிறாரு. விருத்த சேதனம் ஒன்றுமில்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணாரு அப்படின்னு நாம நிச்சயமா பவுல கேட்கணும். அதுக்கான பதில் நமக்கு வேணும். சரி, இந்த சூழ்நிலைக்குள்ள ஏன் இந்த சுத்திகரிப்பது, என்ன மாதிரியான விஷயம் சொன்னா, பின்னணியில போய் பார்க்கும்போது நசரேய விரதமாய் இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க ஆக்சுவலா பிணத்தை தொடக்கூடாது, அந்த மாதிரி தீட்டான விஷயங்களை அவங்க பண்ணக்கூடாது. அப்படி ஏதோ பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, தலைச்சவரன் செய்து கொண்டு குற்ற நிவாரண பலியாக புறா குஞ்சுகளையோ மிக சாதாரணமான ஒரு பலியை அவங்க செலுத்திட்டு மறுபடியும் அந்த நசரேய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுமா. என்ன ஆகுமோ நீங்க அப்புறமா படிச்சு பாருங்க, அந்த சாப்டர்ல இருக்கும். இப்ப நம்ம படிக்க வேண்டாம். இப்ப நாம 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் வசனம். படி. அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று
அறிந்திருந்தபடியால் இதுக்கு முன்னாலே 16ஆம் அதிகாரத்துல ஒரு தீமோத்தேயுவை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கும் போது அந்த சந்தர்ப்பத்துல தகப்பன் கிரேக்கன், அப்புறமா அங்க விருத்தசேதனமானவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்றதுனால அவனுக்கு விருத்தசேதனம் பண்ணி அவனை அழைத்து கொண்டு போனதாக அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதனுக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். 21, 22 நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவரை போனவனாகவும், அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனா இருக்கிறேன். பலவினரை ஆதாயப்படுத்தும்படிக்கு பலவினருக்கு பலவினரை போலவும் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். இந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதுமே தன்னை வச்சுக்கிறாரு. அதனால அவர் சில விஷயங்களை செய்யறாரு. அது அவருடைய மனதுக்குள் இருக்கிற ஒரு தீர்மானம், அவருடைய செயலையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா வசனத்தில் இருந்த பதிலை நாம பிறகு கவனிக்கலாம். இப்போ யாக்கோபு கூட நிக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? ஏறக்குறைய 15ஆம் அதிகாரத்துக்கும் இதுக்கும் நடுவுல ஒரு 8 to 10 ஆண்டு காலம் ஆயிருக்கும். யாக்கோபும் பல அனுபவங்கள் வழியாக நிச்சயம் முதிர்ச்சி பெற்றவராக இருக்கணும். ஆனா யாக்கோபு அந்த இடத்துல ஒண்ணுமே பேசல. இப்பொழுது 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை எல்லாம் கை கொள்ளாமல், நல்ல கவனிங்க, இப்படிப்பட்டவைகளை எல்லாம் கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததுக்கும் இரத்தத்துக்கும் நெருங்குண்டு செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும் விலையிருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். இப்படிப்பட்டவைகளுக்குன்னா அந்த பலி கொடுக்கணும், அல்லது தலைச்சவரன் பண்ணணும், விருத்தசேதனம் பண்ணணும், அதெல்லாம் அவங்க மேல சுமத்தல. நம்ம ஏற்கனவே அப்படிதான் எழுதியிருக்கிறோம். அவங்கள தப்பா நினைச்சிடாத அப்படின்ற மாதிரி அவங்க தங்களை ஏற்கனவே நம்ம பேசணும் ஒரு கூட்டத்துல. அப்ப புறஜாதியார் மேல இதெல்லாம் சுமத்தக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டுமே. ஆனா இப்பொழுது யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவளுக்கு முன்னால பவுலே, நீ ஊழியம் பண்ணணும், அவங்க உன்னை ஏத்துக்கணும்னு சொன்னா இந்த விஷயத்தை நீங்க செய்யணும். அந்த 7 நாள் சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்றாங்க. கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருங்கள்னு ஒரு வசனம் இருக்கா? அது ரொம்ப ஈஸியா கஷ்டமா? கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள், கஷ்டமான விஷயம் அது. ஆனா நம்ம என்ன நினைச்சிடறோம் தெரியுங்களா? இந்த கூடுமானால் இருக்குல்ல, அது ஒரு ரிலாக்ஸேஷன் வார்த்தை தானே அது. ஆக்சுவலா கூடுமானால்னா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது இல்லை அந்த வசனம். ஆனா இல்லை, அப்படி முடியாது. கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருங்கள் அப்படின்றது உலகத்துல ஒரு கிறிஸ்தவனுக்கு கடினமான விஷயம் அது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க வைராக்கியமாக யாக்கோபை பார்த்து, என்னப்பா இதுக்கு முன்னால வந்தோம், மீட்டிங் போட்டோம், புறஜாதியாருக்கு இதுக்கு மேல எதையும் சுமத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதை தானே நான் போய் போதனை பண்ணிட்டு இருக்கிறேன். புறஜாதியார் நடுவில் இருக்கிற யூதர்கள் ஆனாலும் சரி, எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கு இன்னைக்கு கீழானவர்கள் இல்லையே. பவுலும் எதுவுமே பேசல. யாக்கோபும் அந்த இடத்துல பேசியிருக்கணும், ஆனா அவரும் பேசவே இல்லை, அமைதியாவே இருக்காங்க. இவரும் நான் நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். 27வது வசனம். அந்த நிறைவேறி வருகையில் எடுத்துவிட்டு வேத பிரமாணத்துக்கும் இப்போ என்ன சேஃப்டி பண்ணாங்க இவங்க? ஆக்சுவலா அந்த மூப்பர்கள் எது நடக்கக்கூடாதுன்னு இவங்க நினைச்சாங்க, அது நடந்துச்சு. இப்ப அந்த 7 நாள் ஒரு பண்றேன்னு சொல்லிட்டாரு. அந்த 7 நாட்கள் நிறைவேறி வருகையில் அப்படின்னா நாட் கம்ப்ளீட்டட், அந்த 7வது நாள் வரல ஆக்சுவலா.
அந்த 7வது நாள் தான் அந்த புறா குஞ்சுகளையும் அந்த ரத்தம் சிந்துகிற பலி என்பதை அந்த 7வது நாள் தான் செய்வாங்களாம். ஆனா அது நிறைவேறி வருகையில் திடீர்னு வந்தாங்க, வந்தவுடனே பார்த்தாங்க, அவங்களுக்கு சப்ஜெக்ட் எதுவுமே தெரியாது. தேவன் எதை அனுமதிக்கிறார் என்று பாருங்கள். நம்ம பார்வைக்கு நல்லதாக நாம சிலவற்றை செய்கிறோம், ஆனால் தேவன் தமது நீதியின்படியாக தம் நீதியை அவர் எப்பொழுதுமே விளங்க செய்து விடுவார். நாமோ ஓஹோ இது மோசமாயிடக்கூடாது, இதை நம்ம இழந்துடக்கூடாது, இது கெட்டு போயிடக்கூடாது, நம்மால ஒரு இடர்கள் உண்டாகக்கூடாது அப்படின்லாம் நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கிளீனா அது ரொம்ப சரியாவே தெரியும். ஆனா தேவன் தம் நீதியில் தான் நம்மை நடத்துவார், நம்மளை நடத்துவார், நம்மளை விட்டுவிட மாட்டார். நம்மளை வெட்கப்படுத்துவது, நம்மளை அவமானப்படுத்துவது தேவனுடைய நோக்கமே கிடையாது. ஒரு பொல்லாங்கினாலே நம்மை சோதிப்பதும் தேவனுடைய நோக்கமே கிடையாது. பிள்ளைய சரியில்லைன்னு சொன்னா புத்தி சொல்ற தாய், கண்டிக்கிற தாய், தண்டனை கொடுக்கிற தாய் ஏன் இவ்வளவும் பண்றாங்க? அந்த பிள்ளைய நீதியின் பாதையில நடத்தி கொண்டு போகணும்ன்றதுக்காக தான் இவ்வளவும் பண்ணுவாங்க. அதே போல தேவன் நமக்கு செய்வார். அப்போ எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க ரொம்ப சேஃபா ஒரு பிளே பண்ணாங்க, செட் பண்ணாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இதெல்லாம் பண்ணி முடிச்சிருப்பா, இதை அப்படி பார்த்தாங்கன்னு சொன்னா எல்லாரும் ஏத்துக்குவாங்க, எருசலேம்ல கூட்டம் கூடுவாங்க, எல்லாரும் வரப்போறாங்க. அதுக்கு முன்னால நீங்க இதை பண்ணிட்டே இருங்க. அப்ப வந்து பார்க்கும்போது ஓ என்னப்பா என்னமோ கேள்விப்பட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லை போல இருக்குது, நம்ம பவுல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அப்ப நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் தப்பு போல அப்படின்னு எல்லாம் அமைதியா நின்றுடுவாங்கன்னு நினைச்சுதான் இவங்க திட்டம் போட்டாங்க. ஆனால் அவர்கள் அவனை கை போட, அவனை அடிக்க, அவனை வீழ்த்த அங்க திட்டமிட்டு எல்லாரும் சத்தமிட்டு ஒன்று கூடினார்கள். சில நேரம் நம்முடைய உபாயங்கள் நம் பார்வைக்கு மிக சரியாக தோன்றும், ஆனால் நம்முடைய உபாயங்களை தாண்டி தேவனிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். என் பார்வைக்கு இது நலமாக இருக்கிறது, ஆனால் தேவனே உமது நீதி விளங்க பண்ணும், என்னையும் அப்படியே நீங்க நடத்திடுங்க அப்படின்னு நம்மளை கமிட் பண்றது என்னைக்குமே சரியா இருக்கும். தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். தமது நீதியில அவர் நம்மை நடத்துவார். நாம் வெட்கப்பட்டு போகணும்ன்றது தேவனுடைய திட்டமே கிடையாது. மனுஷன் கூட அந்த இடத்துல பவுலுக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, ஒரு நெருக்கடி வந்துடக்கூடாது, அவரை ஒரு சேஃபா இந்த இடத்துல எருசலேம்ல அவரை இங்கிருந்து வந்த நோக்கம் முடிஞ்ச பிறகு அவரை அனுப்பிடணும் அப்படின்னு தான் அவங்களும் பிளான் பண்ணாங்க. ஆனா தேவனுடைய திட்டம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா தேவன் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். அப்போ சத்தமிட்டு தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். 29 கண்டிருந்தபடியால் நகரம் முழுவதும் கலக்கமுற்றது, பிடித்து இழுத்து கொண்டு போனார்கள். என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ மிகப்பெரிய நகரமே கலக்கமுற்றது. இவங்க ரொம்ப சேஃபா முன்கூட்டியே ஒரு சின்ன மீட்டிங் போட்டு திட்டமிட்டாங்க, இந்த சுத்திகரிப்பை மாத்திரம் நீ பண்ணிடுப்பா, செலவு மாத்திரம் பண்ணிடு. இல்ல நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், சடங்கெல்லாம் நான் செய்ய மாட்டேன், செலவு வேணா நான் கொடுத்துடுறேன். பண்ணிருக்கீங்களா? ஏன்னா அந்த சொந்தத்தை நாம ரட்சிக்கணும்னு தானே விரும்புறோம். நம்ம அப்படி வெட்டிட்டு போயிடக்கூடாது இல்ல, நம்ம இப்படி சொல்றதுனால அப்படியே அறுத்துடக்கூடாது அந்த உறவுன்றதுனால நம்ம முயற்சி பண்றோம். ஆனாலும் நம்முடைய திட்டம், நம்முடைய யோசனை நமக்கு நலமாக இருந்தாலும் கூட தேவன் தான் அதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அவர் அப்படி செய்வார். பிரச்சனை வந்துடக்கூடாது, கலகம் வந்துடக்கூடாது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இதை பண்ணி முடிக்கணும்னு நினைச்சாங்க அவங்க. ஆனா நகரமே கலக்கமுற்றது, உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எது உச்சபட்சமாக நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அந்த அளவுக்கு போயிடுச்சு விஷயம். They were ready to kill Paul. அது நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஹீட்டான ஒரு சூழ்நிலை மூப்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க ரொம்ப அழகா என்ன பண்ணாங்க, ஒரு திட்டம் ஒண்ணு சொன்னாங்க, இப்படி செய்ப்பா. அவரும் அதை ஒத்துக்கொண்டார், செய்யறேன்ட்டார். அவர் கொலை செய்ய எத்தனித்திருக்கள், எருசலேம் முழுவதும்
கலக்கமா இருந்தது என்று போர்ச்சேவகரின் சேனாதிபதிகள் தெரிய வந்தது. உடனே அவன் போர்ச்சேவகரையும் அவருடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவரிடத்துக்கு ஓடி போனான். சேனாபதியும் போர்ச்சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். பவுலை அடித்துக் கொண்டிருந்தார்கள். பவுலை அடிச்சிட்டு இருந்தாங்க. பவுல் மனசு அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி இருந்திருக்கும்னு நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். ரொம்ப இந்த தர்ம சங்கடம்ன்றாங்களே, நெளிகிற மாதிரி ஒரு மனசுதான் அவருக்கு இருந்திருக்கும். அந்த பேச்சுவார்த்தையில இருந்தே இருந்திருக்கும். கிறிஸ்துக்குள் சில நேரம் நமக்கு அப்படிதான் இருக்கும். நாம் விசுவாசமாக வைராக்கமா இருக்க நினைப்போம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைக்குள்ளே நாம் கைதி போல சிக்கி நாம் விசுவாசியாக நடக்க முடியாதபடிக்கு 100% வேற மாதிரி நடக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். நாமவே இருக்க மாட்டோம். அங்க நாமவே இருக்க மாட்டோம். அப்படி ஒரு நிலைமைக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு அங்கே நடந்து கொண்டிருப்போம். தெளிவாக பேசிக்கிட்டே இருப்போம் அங்க நம்ம. ஆனா இதுக்கு நடுவுல தேவனிடத்துல உங்களை ஒப்புக் கொடுங்கள். நம்ம செய்யறதே நமக்கு பிடிக்கலன்னே வச்சுக்கோங்களேன். யூ ஜஸ்ட் இன்ஃபார்ம் காட். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சில நேரத்துல நம்ம சொல்றோம்ல, என்னம்மா இது எனக்கே பிடிக்கல, நான் இதை பண்ண வேண்டியதா இருக்குதே. அப்போ அம்மா கிட்டயோ ஒரு சகோதரன் யார்கிட்டயோ சொன்னாக்கா, இல்லப்பா சீக்கிரம் தேவனதுல இருந்து உனக்கு விடுதலை கொடுப்பாரு, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. இதுல ஒன்னும் பெருசா நினைச்சுக்காத சொல்லுவாங்கல்ல. நம்ம தேவனிடத்துல நம்மை கமிட் பண்ணணும். இந்த சூழ்நிலை கூட எனக்கு பிடிக்கலப்பா, நான் இப்படி நடக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா, அதனால என் வாழ்க்கையிலே உமக்கு பிரியமாக நடப்பதற்கு என்னை முழுமையாக நடத்தும், என்னை முழுமையாக மாற்றும். நம்ம கோணலும் மாறுபாடான சந்ததி நின்று பிரிக்கப்பட்டவர்களாக இப்ப வந்திருக்கிறோம். ஆனா அதே கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவுல தான் வாழ்ந்து அப்படி போற பாதையும் அப்படி இருக்கிறது. நம்ம உணர்ந்து தேவனிடத்துல நம்ம கமிட் பண்ணும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாக வழி நடத்துவார். அவர் நம்மளை கைப்பிடித்து நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில், இனி என்ன செய்ய போகிறோம், நமக்கு சில யோசனை வரும். சிலர் நமக்கு சில யோசனை சொல்லுவாங்க. யூ கமிட் எவ்ரிதிங் அண்ட் சரண்டர் யுவர்செல்ஃப் டு காட்ஸ் ஹேண்ட். தேவனுடைய கையில் உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். நம்ம எதை காப்பாற்றி கொண்டு வாழ வேண்டும்? அடிக்கிறதை நிறுத்தினார்கள். 33. அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகளின் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர்ச்சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதா இருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்திரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிசிலியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுக்குள்ளே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேச தொடங்கினான். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். அவர் சபையை துன்பப்படுத்தினார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொண்டு அவரை துன்ப பாதையில கொண்டு போகிறார் அப்படின்னு நமக்கு ஒரு பிக்சர் தெரியும், ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலை அவருடைய வாலிப பருவத்திலிருந்து அவருக்கான கல்வி, அவருக்கான மொழி திறமை, அவருக்கான அந்த யூத சமுதாயத்துக்குள்ள இருந்த அந்தஸ்து, பதவி, இது எல்லாமே பின்னாளிலே அவருடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றுதான். நமக்கு ஏன் இந்த திறமை, நம்ம ஏன் இதை கத்துக்கிட்டோம், நம்ம இந்த மாதிரி எல்லாம் பாதியிலே வந்தோமே, இதெல்லாம் வாழ்க்கையில பயன்பட போதா நாளைக்கு? நிச்சயம் தேவன் நம்மை பல அனுபவங்கள் வழியாக கொண்டு போயிட்டு பின்னாளிலே அவைகளில் இருந்த பாடங்களின் மூலமாக தேவன் நம்மளை பயன்படுத்துவார். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளே எது நடக்கக்கூடாது என்று அந்த மூப்பர்கள் பயந்து சொன்னார்களோ, இவரும் வாய மூடிட்டு
இது மாதிரிலாம் வேணாம், ஒரு பிரச்சனை உண்டாக்க வேணாம், எருசலேமிலே இங்க இருந்து ஒரு சேஃபா நம்முடைய இந்த ஒரு சந்திப்பை முடிச்சிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரோ? அது மாதிரி எதுவுமே இல்லை. மிகப்பெரிய கலகம் உண்டான யாக்கோபு 15ஆம் அதிகாரத்திலே அந்த கூட்டத்திலே புறஜாதியாருக்காக பேசினார். யாக்கோபு எழுந்து நின்று அங்க பேசினார், டு செட்டில் த ப்ராப்ளம். யாக்கோபு நின்று பேசினார் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு பவுலை நிர்பந்தித்த பொழுது, கட்டளை கொடுத்த பொழுது யாக்கோபு எதுவுமே பேசல. பவுலே இந்த இடத்துல உத்தரவு சொல்லி பவுலே அந்த விஷயத்தை செய்ய வேண்டியதாக போனது. ஆனா ஒரு பதில் மாத்திரம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சது. நான் என்னுடைய ஊழிய பாதையில சிலரை ஆதாயப்படுத்துவதற்காக யூதனுக்கு யூதனை போல, புறஜாதியானுக்கு புறஜாதியானை போல, நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆகி சிலரையாலும் ரட்சிப்பதற்காக நான் அப்படி நடந்து கொண்டேன் அப்படின்னு கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இதுக்கு இன்னும் சில நல்ல பதில்களை நாமும் அடுத்த வாரம் படிக்கலாம். இப்படி செய்ததற்கான விஷயம் நான் புறஜாதியில அல்லது மற்றும் டினாமினேஷன்ல நம்ம சபையை பற்றி அப்போஸ்தலர்கள் சில முக்கியமான விஷயங்களை பத்தி எல்லாம், இதான் சபை, இதான் ரட்சிப்பு, பாருங்க கரெக்ட்னு சொல்லும் போது இந்த மாதிரியான இடங்களை எடுத்து நம்மள கேள்வி கேட்டுருவாங்க. பாருங்களேன் அப்படின்னு கேட்டுருவாங்க. சிறு வயது முதலே கிறிஸ்டியன் சபைக்குள்ள இருந்து ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வெளியே போன ஒருவர் சொல்றாரு, எந்த டினாமினேஷன்ல இருந்தாலும் கூட பரலோகம் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றார். கிறிஸ்துவ சபையில இருந்து வெளியே போன ஒரு மனிதர். அங்கே அவர்கள் உண்மையாக கடவுளை, கத்தோலிக்கனா அவங்க உண்மையா கடவுளை தேடினா போதும், அவங்க பரலோகம் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இப்ப அவர் பேசுறாரு. நாம இந்த தேவனுடைய வசனங்களை தெரிஞ்சு வச்சிருக்கோம், இப்ப இருக்கோம், ஒரு சேஃபான ஒரு வட்டத்துக்குள்ள நாம் இருக்கிறோம், தேவனை தொழுது கொள்றோம், நம்ம விசுவாசத்தை வந்து போவதிலையாவது காப்பாற்றிக் கொள்ளுகிறோம். ஆனால் வாழ்வதிலே எந்த அளவுக்கு இருக்கிறோம்? இக்கட்டான சூழ்நிலை, ஒரு சவால் வருகிறது, அப்ப நாம ஒரு விசுவாசியாக நடக்கும் பொழுது ஒரு சேலஞ்சு முன்னால் நம்ம எப்படி இருக்க போகிறோம்? என்னை சமுதாயம் நிர்பந்தித்தது, அதனால நான் இப்படி பண்ணிட்டேன். என்னுடைய சூழ்நிலை நிர்பந்தித்தது, அதனால நான் இப்படி பண்ணிட்டேன். ஒரு செயல் தானே அது, ஒண்ணு மட்டும் முடிச்சுட்டு நம்ம அப்படி ஜஸ்ட் அதுக்கப்புறமா நம்ம கிளீன் ஆயிடலாம். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இருப்போமானால் நமக்கு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது, தேவனை விட்டு விலகி நாம் இருக்கும் பொழுது அது நம்முடைய முடிவாக இருக்குமானால் அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்குள்ளே, சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு வைராக்கியம் தேவை. இந்த வாரம் என் மனசுக்குள்ள ஒரு சிந்தனை, கர்த்தருடைய வார்த்தை, அவரோடு கூட நடப்பது, அவருக்குள் இருப்பது, இந்த சிந்தை எப்பொழுதுமே இருந்தா நல்லா இருக்கும், எப்பொழுதுமே இருந்தா நல்லா இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க. அந்த வேலைக்கு போயிட்டு அங்க வேலை செய்யறவங்க, நீங்க அவங்கள நல்லா நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க உண்மையான மனதுல இருந்து சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தை மனசுக்குள்ளவே வச்சுக்கிட்டு தினமும் வாழ்வாங்க. வீட்டிலேயே இருந்து வாழறாங்க பாத்தீங்களா, அவங்க குடும்பத்தை மறந்துட்டு வாழற மாதிரியே இங்க தெரிவாங்க. ஆனா வெளிநாட்டுல போயிட்டு குடும்பத்தை விட்டுட்டு அங்க வாழ்வார், அங்க வேலை செய்வார் சில வருஷம். அவரு அந்த குடும்பத்தை, மனைவி, பிள்ளைங்களை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கினே தான் அங்க வேலை செஞ்சுன்னு இருப்பாரு, சாப்பிடுவாரு, படுக்க போகும்போது அவர் அப்படிதான் இருப்பாரு, எழுந்திருக்கும் போது அப்படிதான் இருப்பாரு. ஆனா அவரு தூரமா இருப்பார். ஆக்சுவலா நம்ம நினைப்போம் தூரமா இருக்கிறாங்க, அவங்க உலகமே வேற, அவங்க சிந்தையே வேறன்னு சொல்லி. ஆனா உண்மை அது இல்லை. அப்ப பரலோகத்துல இருக்கிற போய்விட்ட நமது ஆண்டவரோடு கூட இந்த பூமியில நம்ம இன்னைக்கு நடக்கிறதாக, அவருக்குள்ள வாழ்வதாக, அவருக்குள்ளவே நாம வாழற மாதிரியான ஒரு சிந்தைக்குள் இருப்பது அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் மிக மோசமாக இருக்கிறது. இந்த உலகம் நம்ம 10 கையை பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும்? 10 கை வந்து நம்மளை இழுத்தா எப்படி இருக்கும்? வயதானவர்களுக்கு, நீங்கெல்லாம் வாலிப வயசா இருக்கும்போது ஒரு கை உங்களை இழுத்துது, அதுல இழுப்புண்டு போனவர்களும் தப்பித்தவர்களும் உண்டு. ஆனா இன்னைக்கு ஒரு நபரை 10 கை கொண்டு இந்த உலகம் இழுக்குது. 8 திக்கும் வந்து நம்மளை அப்படியே பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். அதனால கர்த்தருடைய வார்த்தையை இப்படி ஒரு கவனம் எடுத்து, இப்படி ஒரு நேரம் எடுத்து வந்து கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், அவருக்குள் நடப்புற ஒரு வாழ்க்கையின் சிந்தை நமக்குள்ள தேவைப்படுகிறது.
அது சாதாரணம் இல்லை. அதை நாம தான் நம்ம மைண்ட்ல அதை வச்சுக்கணும், நாம தான் வச்சுக்கணும். தொடர்ந்து சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடுமை துதிக்கிறப்பா. ஏதோ அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு போன சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய மனநிலையை, அவருக்கு சொல்லப்பட்ட புத்திமதியை, கட்டளையை, அதற்கு அவர் உடன்பட்டதை நாங்கள் கவனித்தோம். இதுல எங்களுக்கு தெளிவான பதிலை தாரும். நாங்கள் கூட எவ்விதமாக நடந்து கொள்கிறோம், தினமும் எப்படி பிழைக்கிறோம், வாழ்கிறோம் என்பதில் எங்களுக்கு தெளிந்த மனதை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்து அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கையை உணர்ந்து வாழ எங்களை, எங்கள் குடும்பத்தை, சபையை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த உலகம் எங்களை பல திசைகளில் இழுத்து கொண்டு போக பார்க்கிறது, இழுக்கிறது. ஆனால் நாங்களோ ஆண்டவரின் கைப்பற்றி நடக்க, தினமும் அவருக்குள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இப்படி விரும்புகிற, இப்பொழுது தங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.